ராமானுஜர் சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை ராமானுஜனும் அவருடைய சிஷ்யர்களும் தெருவில் கால்நடையா போயிட்டு இருந்தா. எதிர ஒரு ஹரிஜன பொண்ணு வந்துட்டா. உடனே ராமானுஜனுடைய சிஷ்யர்கள்லாம் அந்த பொண்ணை பார்த்து ஒதுங்கி விலகி வழிவிட சொன்னா. ஏன்னா ஹரிஜன் பாருங்க வீட்டு மேல விட்டுறப்படாது இல்லையோ, அதுக்காக. அந்த ஹரிஜன பொண்ணு சொன்னா, ஒதுங்கிற சரி, எந்த பக்கம் ஒதுங்க சொல்றேன்? இந்த பக்கம் ஒதுங்கிறா வெங்கடேச பெருமாள் கோவில், இந்த பக்கம் ஒதுங்கிறா ரங்கநாத பெருமாள் கோவில். உலகளந்த பெருமாள் திசையெங்கும் வியாபிச்சிருக்கானே, நான் ஒதுங்கிற பக்கம் கடவுள் இருந்து அவன் மேல என் தீட்டு பற்றப்படாதே, கடவுள் இல்லாத பக்கம் எதுன்னு சொல்லு, அந்த பக்கம் நான் ஒதுங்குறேன். உடனே ராமானுஜர் சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன் சிஷ்யர்கள் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், சரித்திரங்கள், நிகழ்ச்சிகள் நம்ம புராண கதைகள்ல எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சப்புறமும் ஜாதி ஜாதின்னு பேசுறது அசல் பைத்தியக்காரத்தனம் இல்லையா? உட்கார நீ தானே அவர் பேச்ச கேளு. ஆளு நீ